ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் மீன் வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களில் போட்டு மீன் மசாலா உதிராமல் சுவையாக ருசியாக மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இந்த மீன் வறுவல் ருசியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ மஞ்சப்பாறை வாங்கியிருக்கேங்க. வாங்கி கழுவி வச்சுருக்கேன். அதில் தலையும் வாலும் போக ஒரு 800 கிராம் பீசஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், இது கூட 2 பச்சை மிளகா, இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துறங்காட்டி நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. இப்போது இந்த மசாலாவை இந்த மீனில் ஆட் பண்ணிடலாம். குருமிளகு சேர்த்திருக்கோங்க. அதனால் நான் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குருமிளகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா உதிராமல் மீனில் அப்படியே இருக்குங்க. இப்போ மீனெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் பாருங்கள், மீனில் மசாலா நல்லா தடவி வச்சாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த மீனில் மசாலா நல்லா பிடிச்சிரும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீனில் பாருங்கள் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் நான் பொரிக்கிறது எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் தாங்க பொரிக்க போகிறேன். இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிறேன் மீனை எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இப்படியே எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. மீன் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சு வந்துடும் சூட்லேயே. நல்ல காரசாரமான ருசியான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் மசாலா உதிராமல் நம்ம மீன் வறுவல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதில் கலருக்காக நம்ம எந்த மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள், நீங்களும் மீன் வாங்கினீங்கன்னா இது போல் ஃப்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.